பல விதமான தோற்றங்கள்ல கும்பிட்டுங்கிறோம். ஒருத்தன் முருகர் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் சிவன் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் பெருமாள் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் அம்பாள் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் ஐயப்பன் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் பிள்ளையார் தான் கடவுள்ன்றான். இந்து மதத்துக்குள்ள இவ்வளவு கடவுள் வேற்றுமை இருக்குது, மற்ற மதத்துக்கு வேணாம் நம்மளுக்கு. ஆனா இத்தனை விதமான கடவுள் இருக்குதா? இத்தனை விதமான கடவுள்கள் ஒரு குடும்பமா நடத்திங்குது. அப்போ நம்ம மனுஷன், நம்ம தாத்தா ஆயா நேற்று தான் வந்தாங்க, அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா 500 பேர் இருக்கிறான். எப்பவோ வந்த கடவுளுக்கு எத்தனை கோடி கடவுள் இருக்கணும். அப்போ ஜாதிக்கு ஒரு கடவுள், உன் நாட்டுக்கு ஒரு கடவுள், உன் மொழிக்கு ஒரு கடவுள், என் தெருவுக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே ஒரு ஏக்கம், அது வெளி இருள். அதை சொல்றான். எப்படி வால்மீகி சொல்றான் பாருங்க. சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம். அந்த ஒரு பொருள் எதுன்னா சக்திடா. அந்த சக்தின்றது உன் உடல்ல இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா ஆன்மா இல்லை, சிவம்ன்றது இருக்காது. இந்த பெரிய பெரிய சிவன் கோயில்ல பார்த்துருப்பீங்க, பெரிய ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டு மேல சிவபெருமானை ஏறிக்கின்னு வருவார். இது ஏன் சிவபெருமான மாட்டு மேல ஏறிக்கின்னு வந்தாரு அப்படின்னா, இந்த மாடுன்ற உடல் நம்ம தான், சிவம் என்ற கடவுள் உயிர் தான். இது இந்த உயிரை தூக்கிக்கின்னு இந்த உடல் தெரிஞ்சுங்குது. இதை உள்ள நடக்குது, வெளியே மாட்டை காட்டி மாட்டு மேல சிவத்தை தூக்கின்னு தெரு தெருவா தெரிஞ்சுக்குது.